பார்த்துட்டு இன்றைக்கி சண்டே வேறு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. அதனால் இன்றைக்கி மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்தோம். பார்த்து தெரியுதுங்களா, ஒரு ஏரி இது. ஆக்சுவலி இது ஆறு பாலம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆறு இது. இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம் நாங்கள். இன்றைக்கி எப்பயும் போல் சண்டே போல் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு பதில் நம்ம வேறு ஏதோ ஒன்று பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இங்கே வந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய குட்டை இருக்குது. மீனை தான் கொஞ்சம் பார்த்து பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப பெரிய குட்டை. எவ்வளோ பெரிய குட்டை பாருங்கள். இதில் மீன் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் மீன் பிடிக்கிறதுக்கான வழி நான் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி எங்களுக்கு மீன் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அதான் நம்மளோட இன்றைக்கி ஒரு சேலஞ்சு நம்மளுக்கு. சரிங்க, பசங்க 2 பேரும் அங்கே போயிட்டானுங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. இங்கே வேறு தண்ணி வேறு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு பார்த்தீங்களா குட்டை அந்த இது மாதிரி தொட்டி மாதிரி பெருசாக. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வெளியே போகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான தண்ணி வசதியெலாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா, அப்படியே போயிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்பளம் பத்தலை. அதனால் நாங்கள் மாடு மேய்க்க வந்துட்டோம். வேறு இல்லை, நானும் என் மச்சான மாடு மேய்க்க வந்துட்டோம். அதுவும் கூலிங் கிளாஸோடு போட்டு வந்துட்டோம். இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தனியாக மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு. மீல எவனு என் வேலையை கெடுக்க முடியாதுல்ல, நானே முதலாளி, நானே கெடுத்துக்கிட்டாத்தான் உண்டு. இப்போ பெரிய பெரிய குட்டையில் பெரிய பெரிய மீன் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பிடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதனால் இருக்கிறதுல சின்ன சின்ன குட்டையாக தேடி பார்த்துன்னு இருக்கோம். ஏன்னா அதுதான் நம்மளால் பிடிக்க முடியும். என்ன இல்லை, எதுவுமே இல்லை பாரு. இப்போ இங்கே ஒரு குட்டை இருக்குது. நான் இது காட்டுறேன் பாருங்கண்ணா. எல்லாம் இருக்கா? தூருக்கு போடுறா. 1 2 3 வேற மச்சான். அப்படியே பிடிச்சிட்டே போய்டும் மச்சான். அங்கேருந்து அப்புறம் மறுபடியும் ஞாபகம் இருக்காதுடா. என்ன சொல்கிற? மச்சான் இதில் 4 மீன் இருக்குது. 4ஆ? நிறையவே இருக்குது. எங்கே அவன்? எங்கே இது போட்டிருக்குல்ல, ஜட்டி போட்டிருக்குல்ல. ஓகே. என்ன மச்சான், நீ மீன் பிடிக்கலாம் எடுக்கணும். இதில் என்ன போட்டுக்கிறியா? இது போட்டுனே பிடி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அங்கே ஃபுல்லாக இறங்கிட்டேன் சில்லுன்னு சொல்லிட்டு. ஏன்டா இதுக்கெல்லாம் அவ்வளோ கைட்டுறா? சுட்டு விட்டா முடிஞ்சிச்சா? பிடிக்க முடியாது. அதுனா இதாடா கல்லு கடியில் எங்கன்னா போய் மாற்ற மாட்டாது மச்சான். அப்படியே நோட் பண்ணிக்க ஃபஸ்ட்டு, பார்த்துக்க பெரிய பெரிய மீன். அதை அப்படியே கெஸ் பண்ணிலாம் பிடிக்க முடியாது மச்சான். இல்லை பிடிக்க முடியும். அது ஓகே, இங்கேருந்து பார்த்துக்கிட்டேன் தெளிவாக. ஏன்னா நம்ம எத்தனை மீன் நம்ம பிடிக்க போகிறோன்ட்டு. ஓகேவா? நானும் இறங்கிடுவா இரு. அந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பிடிப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதில் இப்போ நான் கிட்டத்தட்ட நிறைய குறவை மாட்டியிருக்கேன். அவங்களுக்கு காட்டுறவங்க ஒரு மீன் காட்டுறவங்களாம். இப்போ என் மச்சான் எடுத்து போன்னு இருக்கான். அங்கே பாருங்க, இங்கே ஒரு குறவை தெரியுதுங்களா? இருக்கிற எல்லா மீனும் எடுத்துட்டான். அது பாருங்களா, நீ எவ்வளோ மீன் காட்டு. பாருங்க, ஒரு சின்ன குட்டை தான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ மீன் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த குட்டையும் காட்டுறோம் பாருங்களேன். எங்களுக்கு வந்து டேங்க் கிளீனர் மீன் வந்து கிடச்சிதுங்க. 2 பெரிய மீன் இல்லை கை சைஸுக்கு கிடச்சிது ஓரளவு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எடுத்து விட்டுட்டோம். எதுக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிளேஸில் தான் நாங்கள் இப்போ அந்த மீனை நாங்கள் இறச்சோம். நாங்கள் அது கிடச்சி ஒரு 10 மீன் நிறைய கிட்டே கிடச்சிருக்கு. இப்போது ஒருத்தன் பார்த்தோன்னா ஒருத்தன் அந்தாண்ட தனியாக நம்ம பிடிச்சின்னு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறான் ஒன்றும் தெரில. அங்கே போய் தான் பார்க்கணும். இங்கே வந்ததுக்கு இல்லைடா 150 ரூபா பெட்ரோல் சார்ஜ் போட்டுருமா? ஆமாம்,
அப் அண்ட் டவுனே 150 ரூபா தான். அதுக்கு மேலே நாங்கள் பிடிச்சிருவோம் நினைக்கிறோம். பப்பு நான் வந்துட்டு சொன்னல ஒரு மீன் இதில் விட்டுட்டு நான் இங்கே தான் இருக்குது. தோப்பது அது பின்னாடி இன்னும் நிறைய மீன் போகுது. தோப்பது தெரியுதுங்களா? நான் சொன்ன மீன் அந்த ஒரு மீன் இங்கே தான் இருக்குது. அதையும் பிடிக்காமல் போகிறதில்ல, பிடிச்சிட்டு தான் இங்கே போகிறது. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. அப்போ சாப்பிட மாட்டேன், கொண்டு சாப்பிட மாட்டேன். இங்கே ஒரு இடத்துல வந்துங்க, இங்கே நிறைய மீன் இருக்குது. ஆனால் பார்த்தா அது பெரிய குட்டையாக இருக்குது. வந்த இடத்துல பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு லக்கு என்னென்னா, ஒரு வலை ஒன்று கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் கந்தல் கோலமாக தான் இருக்குது இந்த வலை. இந்த வலையை எடுத்து தான் இது கொஞ்சம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் மீன் பிடிக்க போகிறோம் நம்ம. இப்போ மச்சான் பேர் பார்த்தோன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, ஓட்டான். இதுக்கு அடியில் வேறு இருக்குமான்ட்டு ஒப்பா சுடுது. இங்கே எதுவும் வாய்ப்பு இல்லை. நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அப்போ மடை கட்டுவோம். நம்ம மடை கட்டி அதை பிடிச்சிட்டு ஒரு மீனாக நம்ம பிடிப்போம். இப்போ நம்மளுக்கு இதோ பாருங்க, தெரியுதுங்களா? அங்கே இருக்குது பாருங்கள், 1 2 3 அங்கே இங்கே அடப்பாவி தெரியுதுங்க, பெரிய மீன் தெரியுதுங்களா? இப்போ அந்த மீன் பிடிக்கிறது தான் நம்ம டாஸ்க்கு. இது பார்த்தா ஒரு குட்டை, நம்ம கைட்ட எதுவுமே இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ப்ளஸ்ஸு. இந்த இடத்த நம்ம இப்படி வேணும் மண்ணு கட்ட போகிறோம். ஃபுல்லாக மண்ணு கட்டிட்டு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே இருக்க மீனெல்லாம் இந்த பக்கம், அதாவது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்க மொத்த மீனையும் அப்படியே நம்ம இந்த பக்கம் கரை ஓட்டணும். ஏன்னா அந்த பக்கம் தான் கொஞ்சம் ஆழம் இல்லாமல் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வலை ஒன்று வேறு கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் அப்படியே அந்த பக்கம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணு கட்டினே போயிட்டு பாருங்க. இப்போ எல்லாம் அந்த பக்கம் ஒதுக்கிட்டாங்க, தெரியுதுங்களா? அங்கே ஒரு ஆளை தெரியுது பாருங்கள், அங்கே இருக்கானுங்க. என்ன பண்ணால் இங்கே கட்டிட்டு அவனுங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதுக்கப்புறம் அங்கே வச்சு பிடிக்க ஆரம்பிக்கணும் இந்த வலையை வச்சு. இப்போ அதுதான் நம்ம டாஸ்க்கு. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம மண்ணு கட்ட போகிறோம். இப்போ நம்ம அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஸ்டார்ட் மியூசிக். Disturbance. கைஸ், சக்ஸஸாக இப்போ பார்த்தோன்னா டேம் கட்டியாச்சு. 2 பேர் கட்டுவோம். ஒருத்தனை பார்த்தோன்னா நான் சொன்னேன்ல, முன்னாடி சொன்னேன்ல, அங்கே தண்ணி இருக்குண்டா, தண்ணி பழுப்பில் இருக்குடா, இப்போ புஷ் வேணான்னு சொன்னோம். அவன் என்ன பொம்பளை சோப்பு கேட்டுக்கிட்டு பொண்ணு கூட அங்கே கடலை போட்டுன்னு இருக்கான். ஃபோன் பண்ணேன், நான் மச்சான் ஏன்னா வேணுமான்னு கேட்குறேன். ஊசி மீன் இங்கே தான் இருக்குது. இது பேர் 3 மீன் ஒன்றா போகுது, ஊசி மீன். பண்ண கிட்டத்தட்ட நம்ம 1/4 மணி நேரமும் கட்டியிருக்கோம். தண்ணி இல்லை, அதனால் இப்போ பிரச்சனை. இதை பாருங்க, இருக்கா குறவு இருக்கும்ல? குறவு ஒன்று கூட பார்க்கல. இறங்க, எதனா ஓடுதான் பார்ப்போம். லைட்டாக இறங்க. எப்பவுமே முக்கியமாக ஒரு விஷயம், எந்த இடத்துக்கு வந்து உடனே இறங்கி பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி தான் குச்சி வச்சு ஃபஸ்ட்டு அலசி பார்க்கணும். ஏன்னா ஏதாவது இருந்து போயிடுச்சுன்னா அதோ ஓடிடும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் நம்ம கொஞ்சம் தைரியமாக இறங்கலாம். அதை கொஞ்சம் மச்சான் தோ போதுரா, பெருசு போயிடுச்சுரா. ஒன்று இருக்குது பெருசு, இங்கே தான் இருக்குது ஒன்று. இருக்கா? மாப்பிள்ளை 11 மீன் பார்த்துட்டான். அது
அதுக்கும் ஒன்று போச்சுடா. ஆக்சுவலி இப்போ இங்கே 2 இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9 மீன் இருக்குது, மொத்தம் 11 மீன் இருக்குது. 11 மீன் பிடிச்சின்னா அவள் தான் போயிட்டு அந்த சின்ன இடத்துல ஒரு 4 சின்ன குறைய பிடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதுதான். பார்ப்போம் இப்போ அந்த 2 பேரையும். அவள் கன்ஃபார்ம் இந்த பக்கம் 2 பேர். என்னடா டேய் மச்சான், எல்லா மீனும் அந்த கரை ஓரத்தில் நிற்குது பாரா. அப்புறம் எல்லாம் அப்படியே போகுது. இங்கே தோகாட்டுறோம் பாரு 2 பேருமே. தோ துணிக்கிறான் வலைய எடுத்துருமா. ஃபஸ்ட்டு வலையை கரெக்டாக அப்படி வலையை ஃபஸ்ட்டு இல்லைடா. போயிட்டான் போயிட்டா ஒருத்தர் கீழே வலையை இது மாதிரி எங்கே வச்சுட்டு கீழே மச்சான் நீ அப்படியே அந்த கரை ஓரத்தில் அந்த கரை ஓரத்தில் வலையை அடியில் போயிட்டான். கால்கள் இருக்கே கவலை நம்மை உடம்புல கையும் கால் இருந்தா தானடா சொத்துக்கே லாட்டி அடிக்க வச்சுட்டேடா. உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன். போயிட்டான். நீ எங்கடா மீன் இருக்குன்னே சொல்ல மாட்டேன். நீ மேலே போயிட்டான் அவன் அடியில் போகிறான் பூந்த அழகா. நான் என்ன பண்ணுறது? வலையை அதுக்கு தான் கரெக்டாக பிடிக்கின்றான். இருக்கு தானே பிடிச்சி இது மாதிரி நான் பண்ணுறது. சரி அந்த பக்கம் பிடிப்பான். அது இருக்குது பாரு எங்கே சூப்பல இங்கே இல்லைடா, அவன் போயிட்டான்டா. ஏன்னா அவன் அழகாக கேப்பை பார்த்து அடியில் பூந்து போகிறான். இதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கம்மியானதானே நம்மளால் பிடிக்க முடியும். கைஸ் ஃபஸ்ட்டு அது இது ரொம்ப பறக்கும்டா, அப்படி போயிடுறா. 1 2 இங்கே 2 6 மச்சான் போய் கவர் இருக்குடா. கவர் அங்கே இப்படி எடுத்துன்னு வருவா. அப்படி இருக்கிற கவரை எல்லாமே மாட்டலடா. அங்கே 2 இருக்குடா. 2 1 இருக்கு. இதெல்லாம் அது கம்மியாக இருக்கு தண்ணி. பிளான் கரெக்ட். பால் கீழே கொட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது? 1 பார்த்து 4 5 6 7 9 பேரை பார்த்த. அப்போ 2 பேர் மிஸ்ஸா? சிறப்பான செய்கை. 2 பேர் மிஸ்ஸு. அந்த பக்கம் 2 ஒருத்தனை பார்த்துட்டேன். ஒருத்தன் அங்கே இருக்கான், இன்னொருத்தங்க இருக்கான்னு தெரியல. இதோ ஒருத்தன் இருக்கான். இதோ அங்கே ஒருத்தன் இருக்கான். தோப்பரம்பு தெரியுதா? அங்கே ஒருத்தன். 2மே அதை போகுது பாரு. 2மே போகுது. ஓகே 2 ஒன்றா போகுது. அப்படி வச்சிருமா? அதெல்லாம் அங்கே வச்சா ஓடுற மச்சான். இப்படியா சாவது பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கு. இங்கே தாங்க நாங்கள் பிடிச்ச இடம். மீன் பசங்க 2 பேர் எல்லாம் பலூனில் பேக் பண்ணியிருக்காங்க. அந்த 2 மீன் வந்து எதுன்னா இப்போ காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இவ்வளோ எறும்பு இருக்கு. வெளியூர் பார்த்தீங்களா? இந்த பெரிய மீன் தான். அப்பா பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள்.
நாயகன் மீண்டும் வரான். இந்த ஒரு பெரிய மீன் தான் இவ்வளோ நேரம் ஆட்டம் பிடிச்சி. 2 மீன் இல்லை பெருமீன், இந்த 2 பெரிய மீன் தான் இவ்வளோ நேரம் ஆட்டம் பிடிச்சி ஒரு வழியாக பிடிச்சிட்டோம். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் கிளிக் பண்ணிங்க. நான் யாரும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்னன்னு தெரியாது. கையில் குத்திச்சுடா, கையில் குத்திச்சு.